சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்ம பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா நடத்திய ஒரு ஆபரேஷன். அது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே ஊடுருவி அவர்களுடைய இந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தீவிரவாத கட்டமைப்புகளுக்கு மீது இந்தியா நடத்திய தாக்குதலோடு இந்த எதிர்வினை முடிந்தது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. குறிப்பாக பாகிஸ்தானுடைய வேண்டுதலும் அதான் தான் இருந்தது. ஆனால் இப்போ அது அப்படி இல்லை, இது தொடர்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தொடக்கத்திலிருந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், சவுதி அரேபியாவுக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்த போதுதான் இந்த பெஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி பிரைம் மினிஸ்டருடைய யூரோப் விசிட் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நார்வே, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் செல்ல இருந்த அந்த விசிட் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது வரும் நாட்களில் இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை அவங்க ஏதாவது ரிட்டாலியேஷன் கொடுத்தா நம்ம டபுள் ரிட்டாலியேஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத அந்த கட்டமைப்புக்காக, அந்த ஒரு திட்டமிடலுக்காக பிரைம் மினிஸ்டர் இந்த விசிட்டை தள்ளி வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகவே நமக்கு தெரியுது. இப்போ பாகிஸ்தானை நோக்கி இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இன்று காலை முதல் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கிறது. இதற்கு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழும். ஏன்னா இப்போ இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய கராச்சி, ராவல்பிண்டி நோட் பண்ணுங்க, சம்பந்தமா இன்னொரு விஷயத்த அதுக்கப்புறம் சொல்றேன். கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 12 இடங்களில் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ராணுவ கட்டமைப்புகளை நோக்கி இந்திய ராணுவம் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்கிறாங்க இன்று காலையில. இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டதா அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததே பாகிஸ்தான் தான். டிஜி ஐஎஸ்பிஆர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் அவர் பாகிஸ்தான் பிரஸை மீட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, 9 லொகேஷன்ல இந்த மாதிரி இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படின்ட்டு அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நம்மளுடைய இந்திய தரப்புல ராணுவம் இன்னும் உறுதிப்படுத்தல. ராணுவம் ராணுவத்தோட பிரீஃபிங் மிக விரைவில் நடக்கும் அப்படின்னு செய்திகள் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பாகவே ஆர்மி சோர்சஸ் டெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 இடங்களில் இந்தியா இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரி, ஏன் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாருக்குமே எழக்கூடும். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்னு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அவங்களுடைய 9 இடங்கள், குறிப்பாக 4 இடங்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயே, 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் ஒரு விரிவான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது துல்லியமாக நடத்தப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த நிலைமையில் ஏன் அடுத்ததாக ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ரிட்டாலியேஷன், இதுக்கு இப்போ ஆப்ரேஷன் சிந்துக்கு பாகிஸ்தானோட ரிட்டாலியேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தான் இருந்து வந்தது. ஆனால் நாம் பார்க்குறோம், இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்திய பிறகு ஒரு கோழைத்தனமாக காஷ்மீருடைய எல்லை மாநிலங்கள், குறிப்பாக ரஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஷெல்லிங்கை பாகிஸ்தான் இராணுவம் செய்தது. இதனால அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், குறிப்பாக இந்திய குடிமக்கள், அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உயிரிழப்புகளும் நடந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு வினைக்கு எதிர்வினையாக, அதாவது நாங்கள் உங்களுடைய டெரர் கேம்ப்ஸை அட்டாக் பண்ணோம், டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணோம். ஸோ ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்களுடைய பொதுமக்களை தாக்குறீங்க. யார் தாக்கியிருக்கிறது? பாகிஸ்தான் இராணுவம் தாக்கியிருக்கிறது. ஸோ பாகிஸ்தான் இராணுவம் தாக்கியிருப்பதால பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதன் விளைவாகவே இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 12 இடங்களில் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கை சீக்வென்ஷியல் அட்டாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். குறிப்பாக இந்த டாக்டிக்கல் வார்ஃபேரில், இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது இந்த ரேடியோ மூலியமாக, ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக ஒரு விமானத்தை இயக்கியது அப்படிங்கிறது வேர்ல்டு வார்லேயே நம்ம ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அதோட ஒரு அட்வான்ஸ் இதாக தான் இப்போ இந்த ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய ட்ரோன் டெக்னாலஜிக்கு வலு சேர்க்கிறது எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல்.
இந்தியா இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய ட்ரோன் வந்து ஹெரோப் ட்ரோன். இது வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து நாம வாங்கிய ட்ரோன்கள். இதுல ரொம்ப குறிப்பாக அப்படின்னா இதுல வந்து ஹை ஆல்டிடியூடும் இருக்கு, லோவர் ஆல்டிடியூட், மீடியம் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ட்ரோன்கள் வந்து இதுல இருக்கு. குறிப்பாக ஒரு பகுதியை வந்து தாக்க வேண்டும், ஒரு பகுதியை வந்து ஒரு பகுதியை குறிவைத்து அந்த பகுதியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மிக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடியதான் இந்த ஹெரோப் ட்ரோன் அப்படிங்கிறது. இதுல மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதுல ஹை ஆல்டிடியூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான லொகேஷனை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடியதான் இந்த ஹெரோப் ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸை தான் வந்து இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக, குறிப்பாக பாகிஸ்தானுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி லொகேஷனை வந்து குறிவைத்து இந்திய ராணுவம் வந்து தற்போது வந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இப்ப இந்த தாக்குதல்ல மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த தாக்குதல் லாகூர்ல நடந்தது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் 2.0 அப்படின்ட்டு 2.0 நடந்ததுன்னா எந்தெந்த இடங்கள்ல இந்திய ராணுவம் தாக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருந்தது லாகூர், அதுக்கப்புறம் வந்து ராவல்பிண்டி உள்ளிட்ட பகுதிகள்லாம் இருந்தது, கராச்சி உள்ளிட்ட பகுதிகள்லாம் இருந்தது. தற்போது கிட்டத்தட்ட அதை தான் நடந்திருக்கிறது. தற்போது இவங்க தாக்குதல் நடத்தியிருக்க இடம் வந்து ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ராவல்பிண்டி தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை என்னன்னா ராவல்பிண்டி தான் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது பாகிஸ்தான்ல எந்த மூலையில என்ன நடந்தாலும் அதுக்கான எதிர்வினை எப்படி இருக்கணும், அதுக்கான ராணுவ திட்டமிடல் எப்படி இருக்கணும் உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்றது அப்படிங்கிறது ராவல்பிண்டி தான். இதே ராவல்பிண்டி வந்து நம்மளுடைய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. அதனால்தான் இது அந்த தாக்குதலுக்குள்ளேயும் வந்திருக்கு. ஸோ டைரக்டா இது வந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கொடுத்த ஒரு வார்னிங். இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு முந்தைய ஸ்டேஜ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு முந்தைய ஸ்டேஜ் அப்படி இருக்கும்போது இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் வந்து இப்போ ராவல்பிண்டியில் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிக மிக முக்கியமாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடந்த நாள்ல இருந்து அசீம் முனீர் எங்கன்னே தெரியல. அசீம் முனீர் ஏற்கனவே இந்தியா தாக்குதல் நடத்த போகுது அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும் போதே தன்னுடைய குடும்பத்தை ஃபிளைட் ஏற்றி நியூ ஜெர்சிக்கு அனுப்பின இந்த அசீம் முனீர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பிறகு கூட வெளியே வரல. அதுவும் குறிப்பா இந்த 9 இடங்கள்ல இந்த லொகேஷன்ல இந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய பிறகு அந்த தாக்குதல்ல பலியானவர்களுக்கான இறுதி சடங்குல ISI உடைய அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ராணுவத்துடைய முக்கியமான லெப்டினன்ட்ஸ் எல்லாமே அதுல பங்கேற்றிருக்கிறாங்க. தீவிரவாதிகளுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, லஷ்கர் தொய்பாவை நாங்கள் 2002 வந்து தடை பண்ணிட்டோம், அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு ஃபாரின் மீடியா கூட விடாம போய் புலம்புற பாகிஸ்தான் எதுக்கு இந்த தீவிரவாதிகளோட இறுதி சடங்குல மட்டும் பங்கேற்றது? இப்போ ரொம்ப ரீசெண்டா CNN-க்கு வந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அவர் பேட்டி கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில நாங்க தீவிரவாதிகளை ஊக்குவிக்கும் வேலையை கடந்த 30 வருடங்களாக செய்து வந்தோம் அப்படிங்கிறத பப்ளிக்கா வந்து அதை வந்து அட்மிட் பண்ணியிருந்தார். அந்த பப்ளிக்கா வந்து அவர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்தியா வந்து UN கவுன்சில் மீட்டிங்லயும் வந்து சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் என்ற நாடு தீவிரவாதத்தை தொடர்ச்சியாக ஊக்குவித்து வளர்த்து வர ஒரு நாடு அப்படின்னு, அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் அப்படின்னு இந்தியா வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்ததுக்கான ஆதாரத்தை பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து இந்தியாவுடைய ஏர்கிராஃப்டை வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறார். உடனே அந்த ஆங்கர் கேட்கிறாரு, அதுக்கான சாட்சி எங்க இருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா சோசியல் மீடியா பாருங்க, இவ்வளவுதான் பாகிஸ்தான். ஸோ இவங்க கிட்ட ஆதாரம் நம்ம கேட்டோம் அப்படின்னா சோசியல் மீடியாவை பாருங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோசியல் மீடியாவை அவங்க பார்க்கணும்னு சொல்றதுக்கு வேற ஒரு ரீசனும் கூட இருக்கு. ஸோ நம்ம பேக் டு இந்த ராவல்பிண்டி வந்தோம் அப்படின்னா, ராவல்பிண்டியில நம்மளுடைய இந்திய ராணுவத்துடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது மிக முக்கியமான ஒரு மெசேஜை பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடியது. குறிப்பாக அசீம் முனீருக்கு வந்து மிக முக்கியமான மெசேஜ் இதுல இருந்து வந்து கிடைச்சிருக்கும். அதாவது காஷ்மீர் எல்லையில குறிப்பாக இந்த ஷெல்லிங்கை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வார்னிங். இந்த ஷெல்லிங்கை உடனடியாக நிறுத்தணும். இல்லை அப்படின்னா இந்த ஷெல்லிங் வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கட்ட தாக்குதலை நோக்கி இந்தியா நகரும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சைன் வந்து அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பிறகு கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்பேஸ்ல 10% மட்டும்தான் இப்ப ஆப்ரேட்டிங்லயே இருக்கு. அதாவது மீதி 90% இந்த ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கிறது. எந்த விமானங்களும் தரையிறங்கவே முடியாது பாகிஸ்தான்ல. ஆனா நமக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது.
இந்தியாவில் கிட்டத்தட்ட 90% இந்த ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, இந்த நம்மளுடைய விமான பயணம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லை. எங்க தடை இருக்கு அப்படின்னா காஷ்மீர், ஹரியானான்னு சொல்லிட்டு அந்த எல்லையோர மாநிலங்களில் ஒரு சில லொகேஷன்ஸ்ல மட்டும்தான் நாம வந்து இந்த ஏர் டிராவலை வந்து நிறுத்தி இருக்கிறோமே தவிர நமக்கு இந்த ஏர் டிராவல் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் பாதிக்கல. பாகிஸ்தானுக்கு 90% இந்த ஏர் டிராவல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களால எந்த ஃப்ளைட்டையோ இல்லை எதையுமே டேக் ஆஃப் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய விமான நிலையங்கள் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறதுக்கான இன்னொரு செய்தி என்னன்னா, பாகிஸ்தான் இந்த ஆயுதம் உள்ளிட்ட விஷயங்களை இறக்குமதி செய்து இம்போர்ட்லயே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நாடு. நாம பார்த்தோம் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடப்பதற்கு முன்பாக துருக்கியிலேருந்து ஒரு விமானம் வந்ததை பார்த்தோம். துருக்கியிலேருந்து வந்த விமானத்துல இவங்களுக்கான அம்யூனேஷன் தான் வந்து அதுல வந்து தரப்பட்டிருந்தது. ஆனா துருக்கி வந்து இல்ல நாங்க வந்து ஃபியூலை நிரப்ப வந்தோம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இந்த பாகிஸ்தானுடைய ஆல்மோஸ்ட் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்தம்பித்து நிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம மிக தெளிவா பார்க்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. எப்போ வரைக்கும் தொடரும் அப்படின்னா, பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அத்துமீறல்ல, குறிப்பாக இந்திய குடிமக்களை நோக்கி இந்த ஆர்மி ஷெல்லிங்க பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் மிக நிச்சயமாக தொடரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்திய ராணுவம் தற்போது சொல்லியிருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வரைக்கும் இந்தியா வந்து அதை வந்து இன்னும் கையில் எடுக்காத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, பெஹல்காம் தாக்குதல் நடத்திய பிறகு கிட்டத்தட்ட 2 வாரம் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறது இருந்தது. 2 வாரத்துக்கு பிறகுதான் இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூரையே வந்து முன்னெடுத்தோம். ஸோ 2 வாரம் வந்து அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருந்தும் கூட அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளோ அளவுக்கு வந்து செயலற்று இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லா அத்தாட்சியுமே வந்து இருக்கு. குறிப்பா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ்ல போய் நம்ம தாக்குதல் நடத்திட்டு வர அளவுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், குறிப்பாக சைனாவிடமிருந்து அவர்கள் வாங்கிய HQ-9 அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தூங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதோட ரிஃப்ளெக்ஷனா வேற ஒரு இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. திடீர்னு வந்து சைனா அதிபர் ஜி ஜின்பிங் என்ன சொல்றாரு, தாய்வானை சீனாவோடு ஒருங்கிணைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த நேரம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு? பாகிஸ்தானுடைய ஆர்மி கிட்ட, குறிப்பா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், அவங்களுடைய ஃபிளைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சைனாவிடமிருந்து வாங்கியது. ஸோ அந்த வெப்பன்ஸோடைய எஃபிஷியன்சி என்னன்னு வந்து இப்போ இந்தியாவோட தாக்குதல் நடத்தியது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த தாக்குதல் நடத்தியது தெரிஞ்சதால ஸோ நம்மளுடைய பலவீனம் வெளிப்பட்டுருமோ, இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு அக்ரஷனை காமிக்கணும் அப்படிங்கிறதால வழக்கம் போல யார் கிடைச்சா தாய்வான் தான் இருக்காங்கல்ல. ஸோ தாய்வானை வந்து மீண்டும் வந்து சைனாவோடு ஒருங்கிணைக்கும் நேரம் வந்து விட்டது அப்படின்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து சைனா அதிபர் வந்து ஒரு பக்கம் வந்து பேசியிருக்கிறார். ஸோ இதுவும் இதோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக முக்கியமாக இன்னும் நீர் வழியாக இந்தியா வந்து ஒரு நகர்வை வந்து செய்யலை. ஏற்கனவே இந்த பெஹல்காம் தாக்குதல் நடத்திய பிறகு INS விக்ராந்த் வந்து அவங்களுடைய கராச்சி துறைமுகம் நோக்கி நகர்ந்தது. கராச்சி துறைமுகத்தை நோக்கி அது நகர்ந்த உடனேயே அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கராச்சி துறைமுகத்தை நோக்கி மாத்தினாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுடைய அட்டாக் அப்படிங்கிறது ஏர், அதுக்கப்புறம் இப்போ ஏர் ஸ்ட்ரைக் ஏற்கனவே நடத்திருக்கோம், இப்போ ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அத்துமீறலை வந்து செய்யுமே ஆனால் கராச்சி துறைமுகத்தை நோக்கியும் இந்திய கடற்படை நகரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதுல வந்து ரொம்ப சட்டிலா சொல்லப்பட்டிருக்கு. கராச்சி துறைமுகத்தை தாக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. கராச்சி துறைமுகத்துடைய சரக்கு போக்குவரத்தை தடுத்து நிறுத்தினாலே 10 நாள்ல பாகிஸ்தானுடைய ஃபியூவல் வந்து தீர்ந்து போயிடும். பாகிஸ்தானுடைய ஃபியூவல் தீர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 வீலர் ஓட்டவே ஃபியூல் இல்லை அப்படிங்கிற போது அவங்க வந்து எப்படி ஆர்மி டேங்கர்ஸை கொண்டு வந்து நம்மளுடைய LOCகளை கொண்டு வந்து இந்த ஷெல்லிங் வந்து பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.